ஹலோ வியூவர்ஸ், நான் தான் ஹசன் பேசுகிறேன். போன வீடியோவில் பஹ்ரைன் ஏர்போர்ட்டில் 1 டே ஃப்ளைட் டிலே ஆகி அந்த கல்ஃப் ஏரோட அத்தாரிட்டிஸே நமக்கு பஹ்ரைனில் ஃப்ரீயாக ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்து அந்த ஹோட்டலோட ரூம் ஃபெசிலிட்டிஸ் அப்புறம் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இன்றைக்கு உள்ள வீடியோவில் அந்த ஹோட்டலில் சுற்றி இருக்க பஹ்ரைனில் உள்ள ஏரியாலாம் எப்படி இருக்குது, அதுபோக அந்த ஹோட்டலோட மிச்ச லக்ஸூரியஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா த க்ரூ ஹோட்டலுக்கு வெளியில் உள்ள ஒரு கமர்ஷியல் ஏரியான்னு சொல்கிறாங்க. வாங்க சுற்றி பார்க்கலாம் அப்படி இங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு. இது சிட்டியோட அவுட்டர் போல் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மக்கள் நடமாட்டமே இல்லை. எல்லா ஷாப்ஸுமே காலியாகவே இருக்குது. எது எப்படி இருக்குதோ இந்த பேக் வாட்டர் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு. அப்படியே இந்த கோவாவில் உள்ள கடலில் இந்த நீல கலரில் இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது. பை த வே, இந்த பில்டிங்கும் என்ன பில்டிங்னு தெரில, இதுவும் க்ளோஸ்டு. இங்கேயும் சுத்தமாக ஆட்களே இல்லை. இங்கே பக்கத்தில் ஒரு பக்கலாக்கு வந்திருக்கோம், அதாவது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். டார்க் சாக்லேட்ஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பராக வச்சுருக்காங்க. 90%, 70%. எல்லாருக்கும் டார்க் சாக்லேட் பிடிக்குமான்னு தெரில, பட் நான் ரொம்ப பெரிய டார்க் சாக்லேட் ஃபேனு. 85% வரைக்கும் நான் சாப்பிடுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரெட்ஸ் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் 0.55 தினார், அதாவது 120 ரூபா. இங்கே பார்த்தீங்களா என்ன வச்சுருக்காங்கன்னு, அமுல். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் இங்கே இவ்வளோ மக்கள் வாங்குறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. 220 ரூபா. இதோ பாருங்களேன், இளநிக்கு எவ்வளோ சூப்பராக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னு. இளநியை பாட்டிலில் போட்டு விற்காமல் அதை அப்படியே ரேப் பண்ணி ரொம்பவே சூப்பராக அப்படியே நேச்சுரலாக குடிக்கிற மாதிரியே வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இந்த தொலைநோக்கு பார்வையில் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாஸ்க் ஒன்று தெரியுது. இது பார்க்க கிராண்ட் மாஸ்க் மாதிரி இருக்குது. பஹ்ரைனில் வசிக்கிற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இங்கே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் ஃபீல் பண்ணுங்கள் அது என்ன மாஸ்க் அப்படின்னு. வெளியில் மேக்ஸிமம் பார்க்க முடிகிறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ நம்ம த க்ரூ ஹோட்டலோட ரூஃப் டாப்பில் இருக்கோம். நம்ம ஹோட்டல் ரூஃப் டாப்லேருந்து கிடைக்கிற வியூ இதுதான் பாருங்கள். இது ஒரு ப்ரைவேட் யாச் கிளப்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே நமக்கு போகிறதுக்கு அலௌடு கிடையாது, பெர்மிஷன் இல்லை. போய் செக் பண்ணி பார்த்தோம். இதுதான் ரூஃப் டாப்பில் உள்ள ஸ்விம்மிங் பூல். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. நமக்கு இதில் குளிக்கிறதுக்கு ஃப்ரீ ஆக்சஸ் தான், நம்ம குளிச்சுக்கலாம். அப்படியே ஒரு 7 மாடி கீழே இறங்கி வந்தீங்கன்னா இருக்கவே இருக்குது ஒரு சூப்பரான ஒரு ஜிம்மு. இதுக்கும் ஃப்ரீ ஆக்சஸ் தான், இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே ஃப்ளோரில் அந்த ஜிம்மோடையே சேர்ந்து இவங்க ஸ்பா, சவுனா ரூமு, அது போக ஹாட் வாட்டர் டப்பு இதெல்லாம் சேர்ந்து வச்சுருக்காங்க. இப்போ பாருங்கள், டோரை திறந்த உடனே உள்ளேருந்து எவ்வளோ புகை வரும் பாருங்கள். எல்லாம் செம ஹீட்டு. உள்ளே நீங்கள் போய் ஒரு 2 நிமிஷம் உட்காந்தாலே உங்களுக்கு அப்படி வேர்த்து ஊற்றும். இப்போ வாங்க நம்ம ஹாட் வாட்டர் டப்புக்கு போகலாம். என்னோடய லைஃப்பில் இதுதான் ஃபஸ்ட் டைம் ஹாட் வாட்டர் டப்பில் யூஸ் பண்ணுறேன். இனிஷியலாக உள்ளே போகும்போது ரொம்பவே சுடுற மாதிரி தான் இருந்தது, பட் போக போக ரொம்பவே சுகமாக இருந்தது. ஏதோ ஒரு மசாஜ் பண்ணுற ஃபீல் இருந்தது. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரிசப்ஷனுக்கு பக்கத்தில் அட்டாச்சாக ஒரு டைனிங் ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த டிசைன் பார்த்திங்கன்னா எல்லா க்ரூ ஹோட்டல்லையும், அதாவது எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே இது காமனாக இருக்குது. ஃபைனலி நமக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. சென்னைக்கு போகக்கூடிய டைம் வந்துருச்சு. 24 மணி நேரம் பஹ்ரைனில் வெயிட் பண்ணி என்ன தான் வெளியில் போய் சுற்றி பார்க்க முடியலைன்னாலும் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருந்தது. பஹ்ரைன் ஏர்போர்ட்டை பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக எவ்வளோ மெஜஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு.
அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து ஜித்தாவோட நியூ ஏர்போர்ட், அதாவது கிங் அப்துல் அசீஸ் ஏர்போர்ட்டோட டிசைன்ஸ் பிடிச்சிருந்தது. பட் இந்த பஹ்ரைன் ஏர்போர்ட்டோட டிசைன் வந்து அதை விட ஒரு படி மேலே. குறிப்பாக அந்த சீலிங்கோட டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாருங்களேன், ஏதோ மேகங்கள் சூழ்ந்து இருக்க மாதிரி நமக்கு மேலே. ஒரு வழியாக சென்னை ஃப்ளைட்டில் ஏற போகிறோம். எப்பா இதுதான் கடைசி கல்ஃப் ஏரில். இதுக்கு மேலே சத்தியமாக நான் கல்ஃப் ஏரில் டிக்கெட் புக் பண்ணவே மாட்டேன். நீங்களும் பண்ணிடாதீங்க. பாய், கல்ஃப் ஏரில் இதுக்கு மேலே வருவீங்க? கல்ஃப் ஏர் இதுக்கப்புறம் நான் கல்ஃப் ஏரை டைவர்ஸ் பண்ணுறேன். சான்ஸே இல்லை. கல்ஃப் ஏர் இதுக்கப்புறம் நான் டைவர்ஸ் பண்ணுறேன். வாங்க. சரி, கல்ஃப் ஏரில் வருவீங்க? சத்தியமாக இது மாதிரி கல்ஃப் ஏரை நான் ஃபஸ்ட்டு தலாக் கொடுக்குறேன். ஏறிட்ட பிறகு இவ்வளவு ஜென்மத்தில் கல்ஃப் ஏர்ல வரக்கூடாது. மற்ற மக்கள் யாரும் வராதீங்க இதுல கல்ஃப் ஏர்ல. சூப்பர். என்ன காரணம் சொல்லியே? காரணம் வந்து டிக்கெட்டை புக் பண்ணுவாங்க, இன்னைக்கு போனா மறுநாள் தான் போவாங்க. சாவுக்கு வர சொன்னா பாலுக்கு தான் போக முடியும். அதனால கல்ஃப் ஏரை பார்த்தாச்சு. Last. Never again. Have you prefer further? Sorry? Have you prefer this flight again? I don't think so. அதாவதுங்க, நான் என்னோட போன வீடியோவில் சொன்ன அதே தான் நான் இதுலேயும் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணி ஒரு 3 hours 4 hours எக்ஸ்ட்ரா உட்காந்து அடுத்த ஃப்ளைட் இவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்ல. பட் 1 day டிலே 2 day டிலேலாம் வந்து டூ மச். நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த ட்ரிப்பில் வந்து அதாவது எனக்கு பர்சனலாக எந்த ஒரு அர்ஜென்சி இல்லை. பட் இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து 1 day கம்ப்ளீட்டாக டிலே பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மேரேஜுக்கு வரீங்க, வேறு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு, வேறு ஏதாவது கமிட்மெண்ட்டோடு வரீங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் மாட்டிப்பீங்க இந்த ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னா. அந்த மாதிரியான பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கல்ஃப் ஏர் ரெக்கமெண்டட் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.